நீங்க எல்லாரும் உங்களோட ஆதார் கார்டை புதுப்பிச்சாச்சா? புதுப்பிக்கல அப்படின்னா ஆன்லைன்ல ஈஸியா, அதுவும் 14 செப்டம்பர் 2024 இதுக்குள்ள நீங்க புதுப்பிச்சா மட்டும்தான் ஃபீஸ் எதுவுமே இல்லாம புதுப்பிக்க முடியும். ஸோ அதை எப்படி புதுப்பிக்கிறது ஈஸியா அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கூகுளை ஓப்பன் பண்ணி uidai.gov.in அப்படிங்கிறத போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதுல மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கேப்சா கோட் வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லைனா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் லாகின் ஆகிரும். அதுக்கப்புறம் சர்வீசஸ் பேஜ் அப்படிங்கிறது வரும். அதுல டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணா எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுல சில பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன்ஸை எல்லாமே கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும், அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்மளோட டாக்குமெண்டோட சைஸ் முதல்ல 2 MBக்கு குறைவா இருக்கணும். ஜேபெக், பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்லலாம் நம்ம டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். அட்ரஸ் அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் தான் மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க. இதுல ரெண்டுமே அப்லோட் பண்ணலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கு அப்படின்னா அந்த ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணா போதும். கரெக்டா டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியிருந்தா ஒரு கிரீன் கலர் பார் காமிக்கும். அப்படி காமிச்சிச்சுன்னா நம்ம கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இந்த அப்டேஷனுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க.